சத்து மாவுன்றது உடம்புக்கு தேவையான அனைத்து சக்திகளும் தரக்கூடிய ஒரு பொருள். உடம்பு பலவீனமா இருக்கிறவங்க சாப்பிடலாம். ஸ்ட்ரென்த் அதிகமா வேணுன்றவங்களும் சாப்பிடலாம். நெறைய பேரு இந்த சத்து மாவ யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணியிருப்பாங்க. ஆனா, இந்த சத்து மாவு கடையில தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இத நம்மளே தயாரிச்சா எப்படி இருக்கும்? அதுக்கு என்னென்ன வேணும்? அத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? தேவையான பொருட்கள்: கேழ்வரகு 2 கிலோ, சோளம் 2 கிலோ, கம்பு 2 கிலோ, பாசிப்பயிறு ஒரு 1/2 கிலோ, கொள்ளு ஒரு 1/2 கிலோ, பொட்டுக்கடலை 1 கிலோ, சோயா 1 கிலோ, திணை 1/2 கிலோ, கருப்பு உளுந்து 1/2 கிலோ, சம்பா கோதுமை 1/2 கிலோ, வார்கோதுமை பார்லி 1/2 கிலோ, நிலக்கடலை 1/2 கிலோ, அவல் 1/2 கிலோ, ஜவ்வரிசி 1/2 கிலோ, வெள்ளை எள் 100 கிராம், கசகசா 50 கிராம், ஏலக்காய் 50 கிராம், முந்திரி 50 கிராம், சாரப்பருப்பு 50 கிராம், பாதாம் 50 கிராம், ஓமம் 50 கிராம், சுக்கு 50 கிராம், பிஸ்தா 50 கிராம், ஜாதிக்காய் 2, மாசிக்காய் 2. இத அப்படியே மிக்ஸில போட்டு நல்லா மாவா அரைச்சு பால்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இல்லன்னா அப்படியே சத்துமாவு கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேற ஏதாவது இதுல டவுட் இருந்தாலும், இந்த மாரி டிப்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணாம, சப்ஸ்கிரைப் பண்ணாம நெறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் பட்டன் அமுக்க மறந்துடாதீங்க.